பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 41வது சங்கீதம் வசனம் 1 வாசிக்கிறேன். சிறுமைப்பட்ட மேல் சிந்தையுடன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவனை கர்த்தர் விடுவிப்பார் என்ற வார்த்தை பார்க்கிறோம். சிறுமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்கள்? வேதத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு யார் பாக்கியவான் என்று சொல்லி. அநேகர் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொன்னாலும் இந்த வார்த்தையில் சிறுமைப்பட்டவன் கீழே இருக்கிறவன், அல்லது இன்னும் உயர வராதவன், இன்னும் தாழ்மையில் இருக்கிறவன், இன்னும் ஒரு வளர்ச்சியடையாதவன், சிறுமைப்படுத்தப்பட்டவன் அல்லது சிறுமையாக இருக்கிறவன், எளிமையாக இருக்கிறவன், சமுதாயத்தில் உயர்ந்த படிக்கு வரலை, சமுதாயத்தில் முன்னேற முடியலை, சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர முடியலை, இன்னும் மேலே வரலாம்னு சொல்லி பார்த்தாலும் அவனை மேலே வரக்கூடாதபடிக்கு உலகம் தடுக்கிறது. அவனால் மேலே வர முடியலை. காரணம், இந்த உலகம் பொல்லாங்கினால் இருந்திருக்கிறத பார்க்கிறோம். பொல்லாங்கன் என்று சொல்கிற பொழுது அவனுக்கு பொல்லாப்பு மாத்திரமே செய்ய தெரியும். அப்படிப்பட்டதான் பொல்லாங்கனாக இருக்கிறான். இங்கே சிறுமைப்பட்டவனாக ஒருவன் வாழ்கிற பொழுது அவனை உயர்த்தி விடுவது அல்லது தூக்கி விடுவது அல்லது அவன் மேல் ஒரு சிந்தை வைப்பது, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஏழையை பார்க்கிற பொழுது, தரித்திரனை பார்க்கிற பொழுது, ரோட்டில் போயிட்டுருக்கோம், அவனை பார்க்கிற பொழுது பார்த்துட்டு அப்படியே போகிறதல்ல, அவன் மீது ஒரு சிந்தனை வேண்டும், அவன் மீது ஒரு கரிசனை வேண்டும். ட்ரெயினில் போகிறோம், பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அதில் பிச்சைக்காரங்க இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க. அவளை பார்க்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு சிந்தை வர வேண்டும். அந்த எண்ணம், சிந்தை என்பது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருவது. சிந்தை என்பது திரும்ப திரும்ப அந்த எண்ணத்துக்குள்ளே வருவது தான் சிந்தை என்று சொல்லப்படுகிறது. ஆக நம்முடைய சிந்தையில் அவருடைய பாதிப்பு இருக்க வேண்டும். அந்த பாதிப்பு இருந்தால் தான் சிந்தை வரும். ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துடுறோன்னா அந்த ஆக்சிடெண்ட்டை நம்ம 4-5 பேர் சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா அது மனசில் பதிஞ்சிடும், அந்த சிந்தையில் பதிஞ்சிடும். அதை பதிஞ்ச விஷயத்தை நம்ம பல பேர் சொல்லிகிட்டே இருப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அதே போல் தான் இந்த மனிதர்களை பார்க்கிற பொழுது சமுதாயத்தில் மேலே வர முடியாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மேலே வர முடியாமல் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள், உணவுக்காக அலைகிறவர்கள், வேலைக்காக அவர் அலைகிறவர்கள், படிப்புக்காக அலைகிறவர்கள், ஃபீஸ் கட்ட முடியலையே என்று சொல்லி அலைகிறவர்கள், இப்படி பலரை நாம் பார்க்க முடியும். அவள் மேலே நமக்கு ஒரு சிந்தை இருக்க வேண்டும், எண்ணம் இருக்க வேண்டும். அவளை மனதிலே நாம் வைத்து கொள்ள வேண்டும். அடிக்கடி ஞாபகத்துக்கு வர வேண்டும். நம்முடைய மனம் பாதிக்கப்பட்டால்தான் அந்த ஞாபகம் வரும். அந்த ஞாபகம் இல்லைன்னா வராது. ஆகவே அந்த பாதிப்பு நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அந்த பாதிப்பு நம்முடைய இருதயத்தில் ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டிருக்கிற பொழுது தான் அவன் பாக்கியவான். அவன் யார் அப்படின்னா பிளெஸட் பர்சன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த பூமியில் வாழுகிற லட்சக்கணக்கான மக்களை பார்க்குறோம், கோடிக்கணக்கான மக்களை பார்க்குறோம். அதே நேரத்தில் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய மக்களை நான் பார்க்குறோம். எத்தனை பேருக்கு இந்த சிறுமைப்பட்டவன் மேலே உள்ள ஒரு சிந்தை இருக்குது, எண்ணம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தா மிக மிக குறைவு தான். இப்படிப்பட்ட அரசியல்வாதெல்லாம் வருவாங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த எலெக்ஷன் டைமில் அவங்க மேலே சிந்தை வைக்கிறது போல் வச்சுட்டு போயிடுவாங்க. ஏதோ தேவைக்காக, அவங்களுக்கு தேவை அந்த இதை ஓட்டு போடணும், அவ்வளோதான், அதான் அவங்களுக்கு வேலை. ஆனால் யார் அவர் மேலே கரிசனையாக இருப்பாங்கன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாச மக்கள். அவங்க தான் வருஷத்தில் எல்லா நாட்களும் அந்த சிந்தை தேவனோடு கூட உறவாக இருக்கிறதுனால. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், 40 நாள் விரதம் இருந்து சில இடத்துக்கு போகிறாங்க. அதுபோல் ஒரு வாரம் விரதம் இருந்து சில இடத்துக்கு போகிறாங்க. மாதத்தில் ஒரு முறை விரதம் எடுத்து சில இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம 40 நாள் மட்டும் சுத்தம் கிடையாது, 10 நாள் மட்டும் சுத்தம் கிடையாது, 7 நாள் மட்டும் சுத்தம் கிடையாது. நம்மளோட சுத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னால் வருஷத்தில் 365 நாளுமே நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கிறோம், இணைந்திருக்கிறோம். அப்போ அவருடைய சிந்தை நம்மீது வந்துவிடும். அந்த சிந்தை நம்மீது வருகிற பொழுது தான் நம்முடைய சிந்தையானது சிறுமைப்பட்ட மேலே வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த சிந்தையை ஒருமுகப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டாக இருக்கிறார். அந்த சிந்தை நமக்கு வரலன்னு சொன்னால் நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அர்த்தம். சிறுமைப்பட்ட மேல் நமக்கு ஒரு நல்ல எண்ணம், ஒரு நல்ல அபிப்பிராயம், ஹெல்ப் பண்ணணும் ஒரு எண்ணம் வரலன்னு சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அல்லது வேதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, வேதத்தை சரியாக நம்ம வாசிக்கலை என்று சொல்வது அர்த்தமாகிறது. ஆகவே சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிற மக்களை நாம் நினைவு கூற வேண்டும். நாம் நினைவு கூர்ந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், அல்லது ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம், ஒரு வேஸ்ட் எடுத்து கொடுக்கலாம், பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துடலாம், அல்லது ஒரு நல்ல உணவு வாங்கி கொடுக்கலாம். இப்படி ஏதாவது நாம் செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய சிந்தை அவர்களால் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை காட்டிலும், நம்முடைய
காரியத்தை காட்டிலும் அப்படிப்பட்ட மக்களோடு கூட நமக்கு சிந்தை இருக்கிற பொழுது நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக காணப்படுவோம். கர்த்தர் ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைகள் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சிறுமைப்பட்ட மேல் நாங்கள் சிந்தை வைக்க, எண்ணங்கள் வைக்க உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ்